ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் வீடியோ. ஸோ ஒரு மிஸ்ட்ரி, க்ரைம், ஸோ ஹாரர் எல்லாமே போட்டாச்சு, ஹிஸ்ட்ரி கூட போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம போடுறது வந்து ஃபேண்டசி ஸ்டோரி தான் உங்களுக்கு இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெருந்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து கையல்வெளி அப்படின்ற ஒரு ஏழை பொண்ணு அவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கந்து வெட்டிக்கு கடன் ஒன்று வாங்கிடுறாங்க. ஸோ அதை கட்ட முடியாமல் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கந்து வெட்டி ஆளும் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு கடினமான விலைக்கு வந்து கந்து வெட்டி வச்சுருக்காரு. அதிக வெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெட்டி வந்து வச்சுருக்காரு. ஸோ ஊர் மக்கள் யாராலையுமே வந்து அதை கட்டவும் முடியல. ஸோ அதனால் ஒரு மேக்ஸிமம் யாருமே வந்து அவர்கிட்ட வந்து வட்டிக்கு வாங்கவே மாட்டாங்க. ஸோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த கையல்வெளியுடைய குடும்பம் அவங்கக்கிட்ட வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஸோ அவங்க கஷ்டப்படுறதில் பாதி காசு வந்து வட்டிக்கே போயிடுது, மீதி காசு வந்து சாப்பாட்டுக்கே போயிடுது. ஸோ இதில் செலவுகளுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வர்றாங்க. அந்த பொண்ணும் வந்து தன்னுடைய படிப்பையும் நிப்பாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு தடவை அப்படி தான் ஒரு காட்டுக்குள்ளே அவருடைய தோழிகளுடன் வந்து விறகு எடுக்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அந்த காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்டையை ஒன்று பார்க்குறாங்க. ஸோ இதை அவள் பார்த்த உடனே அந்த கையல்வெளிக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கே இந்த கோட்டை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிட்ட போய் பார்க்குறா. பார்த்த உடனே வந்து அவளுக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த கோட்டைக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு. ஸோ மேலே பார்த்துட்டு கோட்டையுடைய முனையை பார்த்துட்டு கீழே பார்க்கும்போது ஒரு பெண் வந்து அந்த கோட்டைக்குள்ளே போகிறாங்க. ஸோ இவள் பார்க்குறா, ஒளிஞ்சுட்டு பார்க்குறா. அந்த பெண் வந்து ஒரு கோட்டைக்குள்ளே கதை திறந்துட்டு போகிறத வந்து அவள் கையல்வெளி அன்றவர் பார்க்குறா. ஸோ யார் இது இந்த கோட்டைக்குள்ளே போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற மற்ற தோழிகள் வந்து அவளை கூப்பிட்டாங்க. வா, இருட்டிருச்சு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவளுடைய தோழிகள் வந்து அவளை கோட்டைக்குள்ளே போக விடாமல் தட்டி கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவள் தோழிகளோடு போயிட்டு இருக்கும்போது அவள் தோழிகள் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கோட்டையில் நிறைய அமானுஷ்யங்கள் விஷயங்கள் இருக்குது, ஒருவேளை பேய் ஆவி ஏதாவது இருக்கலாம், நீ போய் தேவையில்லாமல் அதில் மாட்டிக்காத அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஸோ இதை போய் அவங்க அம்மாட்ட போய் சொல்லும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம்மா, எல்லா ஊர்க்காரங்களும் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற கோட்டையில் கண்டிப்பாக ஒரு பிரேதாத்மா, ஏதாவது ஒரு ஆத்மா இருக்குது அப்படின்னு எல்லாருமே நம்பப்படுது. ஒருவேளை நீ பார்த்த அந்த பொண்ணு கூட ஆவியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீ அந்த சைடு போவேணாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் அந்த பொண்ணுக்கு சொல்கிறாங்க. ஆனால் இவளுக்கு அது ஒரு ஆவி மாதிரி தெரியல. நைட்டு தூங்கும்போது ஃபுல்லாக யோசிக்கிறா, அது ஒரு உண்மையான ஒரு பெண் தானே, நம்ம அந்த பெண்ணுக்கு ஒரு நிழலையும் பார்த்தோமே, அப்படி இருந்தால் ஆவிக்கு எப்படி நிழல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப யோசிக்கிறா. ஒருவேளை நம்ம ஊரில் இருக்காது பேய் பிடிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப யோசிக்கிறா. ஸோ யோசிச்சுட்டு காலையில் பொழுது விடியுது. ஸோ அதே மாதிரி அவள் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே செஞ்சு முடிக்கிறா, கடன் கொடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே கொடுத்து முடிக்கிறா. ஸோ அதே போல் தன் தோழிகளை கூட்டிகிட்டு அதே 6 மணிக்கு சாயந்தரம் ஒரு 6 மணி அளவில் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அதே காட்டுக்கு போகிறாள். அந்த காட்டில் போய் திரும்பி விறகு எல்லாம் பிறக்கிறாங்க. ஸோ தோழிகள் தூரம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. தோழிகள் விறகு பொறுக்கிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறா. திரும்பி அதே ஒரு பெண் வந்து இதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க, அந்த கோட்டையை நோக்கி போயிட்டுருக்காங்க. அந்த கோட்டைக்குள்ளேயும் போகிறாங்க. பெண்ணுடைய ஃபேஸ் தெரியலை, பெண்ணுடைய பின்புறம் மட்டும்தான் தெரியுதே தவிர பெண்ணுடைய ஃபேஸ் தெரியல. ஸோ அவளுக்கு என்ன அப்படின்னா இப்போ இந்த கோட்டையை பார்க்கறத விட அந்த பெண் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ஒரு மனசு ஒன்று வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த கோட்டையை நோக்கி போகிறா. அந்த கோட்டையை நோக்கி இந்த கோட்டையை திறந்து உள்ளே போகிறா. உள்ளே போயிட்டு இந்த கோட்டையெல்லாம் சுற்றி பார்க்குறா. ஸோ அந்த கோட்டை வந்து பார்க்க அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் யூஸே பண்ண முடியாத லெவலுக்கு இருக்குது. ரொம்ப துரு பிடிச்சி போய், ரொம்ப அழுக்கு பிடிச்சி போய், ரொம்பவும் பார்க்கவே வந்து ரொம்ப பழமையாக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது அந்த கோட்டை. ஸோ இவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த கையல்வெளின்றவன் என்ன பண்ணுறா அப்படின்னா கோட்டையை நல்லா சுற்றி பார்க்குறா. சுற்றி பார்க்கும்போது சடார்னு சொல்லிட்டு அவள் ஃபேஸ்லேயே வந்து ஒரு உருவம் வந்து நிற்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. ஸோ கண்ணாடியாக இருக்குமோன்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறா.
ஆனால் அது கண்ணாடி இல்லை. ஒரு உண்மையாக ஒரு மனித உருவம் அவளுடைய தோற்றத்தோட எதுக்க நிற்கிது. ஸோ இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறா. நம்மளை மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே ஷாக் ஆகுறா. பார்த்தோன்னே அதட்டி கேட்குறா, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. கேட்டோன்னே அந்த பெண்மணி, அந்த கயல்வெளி போல் இருக்கிற இன்னொரு பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிரிச்சுக்கிட்டே பின்னாடி போகிறாங்க. பின்னாடி போனவுடனே அதோடைய பின்புறத்தை பார்த்துடுறா. கயல்வெளியானவ அந்த பெண்மணியோட பின்புறத்தை பார்த்துடுறா. பார்த்தோன்னே ஞாபகம் வருது, ஓ இவ தான் நம்ம நேற்று பார்த்த அந்த பெண்மணி. சரி நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்றதுக்காக இவ போகிறா. அவள் பின்னாடியே போகிறா. அவளும் ஒவ்வொரு இதாக சுற்றி காட்டுறா. அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்காங்க. போனதுக்கப்புறம் அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கையல்கிட்ட ஒரு ஃபோட்டோ ஒன்று கை நீட்டி காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, அதில் என்ன இருக்குது அப்படின்றத நாளைக்கு பார்ட் 2ல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு பார்ட் 2ல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதை நம்ம பார்க்கலாம். ஸோ நாளைக்கு பார்க்கும் வரை தேங்க்யூ.